ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். மதுரையில் வரும் 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பிரச்சார பொதுக்கூட்டம் நடக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மோடி பங்கேற்கும் பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டு மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதனிடம் பாஜக மாநில செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தலைமையில் கடிதம் கொடுக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா, பாஜக மாவட்ட தலைவர்கள் மாரி சக்கரவர்த்தி, ராஜசிம்மன் உள்ளிட்ட இரு கட்சிகளின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரத்தை மோடி துவக்கி வைப்பார் என்றார் ராமசீனிவாசன். பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மதுரைக்கு வரார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை ஊடக நண்பர்கள் மூலமாக தமிழகத்திற்கு அறிவிக்கிறோம். அவர் வரக்கூடிய நிகழ்ச்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பரப்புரையினுடைய துவக்க விழாவாக இருக்கும். என்டிஏ சார்பா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் மதுரையில வண்டியூர் பக்கம் இருக்கிற அம்மா திடல்ல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாயிருக்கு. அதுல பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏற்கனவே என்டிஏல இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி கட்சிகள்லாம் கலந்து கொள்வார்கள். புதிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர்களும் அதில் கலந்து கொள்வார்கள். மிக பிரம்மாண்டமாக அந்த கூட்டம் நடக்கும். அதற்காக இன்று காவல்துறை ஆணையரை சந்தித்து அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி கேட்டுதான் இன்னைக்கு கடிதம் கொடுப்பதற்கு இங்க வந்தோம். கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்தோம். மாநாட்டில் மட்டும் கலந்துக்காரா, வேற எதுவும் நிகழ்ச்சி இருக்கிறது? இதுவரைக்கும் வந்த தகவல் மாநாடு நடக்குது, அந்த பரப்புரையை பிரதமர் துவங்கி வைப்பார் என்ற தகவல் தான் எங்களுக்கு வந்திருக்கு. பிரதமர் அலுவலகத்திலிருந்து மேற்கொண்டு தகவல் வரும்போது உங்களுக்கு நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்வார். அமித்ஷா வருவதாக தகவல் இல்லை. பொதுவாக அமித்ஷா அவர்களும் பிரதமரும் ஒரே மேடையில பிரச்சாரம் செய்வதில்லை. ரெண்டு பேரும் தனித்தனியா பல இடங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால, நேர நெருக்கடி இருப்பதனால அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் மதுரை ஸ்பெஷல் பிளேஸ், தமிழ்நாடு ஸ்பெஷல் ஸ்டேட் ஃபார் போத் ஆஃப் தம். அப்படி வந்தா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் தமிழகத்தில் புரட்சியை ஏற்படுத்தும், திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டும் என செல்லூர் ராஜு கூறினார். முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மதுரை மாவட்ட 3 மாவட்டங்களுடைய நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கூட்டுறவு பிரதிநிதிகள் அனைவரும் இன்றைக்கு பேராசிரியருடைய தலைமையில் பாரதிய ஜனதாவுடைய மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி மற்றும் அவர்கள் தலைவர்களோடு கொடுக்கின்ற மனுவுக்கு நாங்கள் எல்லாம் கூட போய் இருந்து சுவாக பாடிட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க சார், எந்த அளவுக்கு பிரதமருடைய வருகை கூட்டணிக்கான அந்த புதிய உத்வேகத்தை கொடுக்கும்? அந்த இது இல்லப்பா, இன்னும் நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? ஆட்சி மாற்றம் உறுதி. ஒரு பெரிய மாபெரும் சித்திர திருவிழா மாதிரி மற்றொரு சித்திர திருவிழாவை நீங்கள் காண போகிறீங்க. வர ஜனவரி 23 எங்கள் கழக பொதுச் செயலாளர் முதல்லே வந்து விடுவார். எங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு சில பல ஆலோசனைகள்லாம் சொல்லியிருக்கிறார். பேராசிரியருடைய அவருடைய உங்களிடத்திலே கூறியதை போல ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கின்ற, தமிழகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்கின்ற, தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற கூட்டமாகவும் அது இருக்கும். உண்மையான விடியல் 2026 எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கொடுப்பார்.